ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா பிச்சிப்பூ செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிச்சிப்பூ செடி அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக இதை வந்து நம்ம செடியாக பந்தல் எதுவும் அமைக்காமலும் வளர்க்கலாம். அதே நேரத்தில் பந்தல் அமைச்சும் வளர்க்கலாம். இது பெரும்பாலும் வீடுகளில் வந்து பந்தல் அமைச்சு தான் வளர்ப்போம். ஸோ அந்த மாதிரி பந்தல் அமைச்சிருக்கக்கூடிய பிச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அதில் குறிப்பாக பூ பூக்கக்கூடிய சீசனில் பூக்கள் குறைவான அளவுலையும் கொடிகள், அதாவது எக்ஸசிவ் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், அதீத தாவணி வளர்ச்சியை நோக்கி பூ பூக்க வேண்டிய கொப்புகள் எல்லாமே பூ பூக்காமல் கொடி வளர்ச்சியாக போகிறத வந்து நம்ம எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதில் பூக்கள் உற்பத்தி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செடியில் வந்து பூக்கள் பூத்து முடிந்த கொப்புகள் எல்லாமே ஓரளவு காய்ந்த நிலையில் காணப்படுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொப்புகளை வந்து அகற்றணும். எதனாலலாம் இப்போ இதில் வந்து முழுமையாக இருந்த பச்சை தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளான பிறகு காய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி காய்கிறத வந்து நம்ம முழுமையாக பூக்கள் பறித்து முடிஞ்சு இலைகள் காய்ஞ்ச உடனேயே கொப்புகள் காய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒழிச்சிருக்கிறது நல்லது. அது குறிப்பாக இலைகள் முழுசாக காய்ஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் துளிர்கள் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொப்பு வந்து காய தான் செய்யுமே தவிர அதில் துளிர்கள் வராது. ஸோ இது எல்லாமே ஓய்ந்த கொப்புகள். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கொப்பு மட்டும் பச்சை தன்மையோடு இருக்குது. ஆனால் இதுவுமே பூக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு. ஏன்னா இந்த கொப்பு தாண்டி இருக்கக்கூடிய இலைகளாக இருக்கட்டும், கொப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே கரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பூக்கள் பூத்து முடிந்து இலைகள் காய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரியாக அந்த இலைகள் எங்கேருந்து காய்ஞ்சிருக்கோ அது வரை உடைக்கிறது நல்லது. அப்படி அதை தாண்டியுமே அந்த கொப்பில் இருக்கக்கூடிய முயற்சியடைந்த இலைகள் ரொம்பவே காய்ந்த நிலையிலையும் புதிய துளிர்கள் எதுவும் வராத மாதிரி காய்ச்சலிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே நம்ம அகற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி அகற்றும்போது நம்ம ஒடிக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதிர்ச்சியடைந்த கொப்பில் இருந்து புதிய துளிர்கள் வந்து துளிர்விக்க ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம ஒடிச்ச இடத்துக்கு பக்கத்துலேயே துளிர்விக்கலனாலும் அந்த கொப்பு வரக்கூடிய வளர்ச்சி, அதாவது ஒரு 2 அடி 3 அடிக்கு அந்த கொப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நீர் சத்து தக்க வைக்கப்பட்டு புதிய துளிர்கள் எடுக்கிறதுக்கான ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி நடக்கும்போது அந்த அடுத்த தாவர வளர்ச்சியில் துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் பூக்கள் கண்டிப்பாக வரும். அது கொடி வளர்ச்சி அமையாது. அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி காய்ந்த இலைகள் இருக்கக்கூடிய கொப்புகளை, காய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கொப்புகளை அகற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்லையே செடியில் அடுத்த தாவரநிலை வளர்ச்சி ஆல்ரெடி ஏற்பட்டு அந்த தாவரநிலை வளர்ச்சியில் பூக்கள் எதுவும் எடுக்காமல் துளிர்ச்ச கொப்புகள் எல்லாமே கொடி வளர்ச்சியாக வளர்ந்து ஓங்கி போயிட்டுருக்கும்போது அந்த கொப்புகளோட கொண்டே வந்து நம்ம கிள்ளி விடணும். ஸோ இந்த மாதிரி கொப்புகள் கொடி வளர்ச்சியாக போனதுக்கு காரணமே இந்த மாதிரி காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கொப்புகளை அகற்றாமல் இருக்கிறது தான். எதனால் அப்படின்னா, இந்த மாதிரி காய்ந்த இலைகள் இருக்கும்போது இந்த காய்ந்த இலைகள் இருக்கக்கூடிய கொப்புகளில் இருக்கக்கூடிய நீர் சத்து புதிய துளிர்கள் எதுவுமே உற்பத்தி செய்யாமல் அப்படியே காய்ந்து அந்த கொப்புகள் கரிந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது நடந்து முழுமையாக எல்லா இலைகளும் காய்ந்து கொட்டியோ இல்லைனா அந்த கொப்புகள் எது வரைக்கும் அந்த கொப்பு வந்து டையாக இருக்கோ, அதாவது திருப்பி துளிர்க்க முடியாத கொப்புகள் எல்லாமே காயுதோ, அந்த காய்ஞ்சி முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த கொடி வளர்ச்சியில் இருந்தும் புதிய துளிர்கள் துளிர்ச்சி பூக்கள் எடுக்கும். அப்படி இல்லைனா மற்ற எல்லா இடத்துலையும் துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட பிச்சையில் வந்து காய்ந்த இலைகள் அதிகமாக காணப்பட்டுச்சு, அதாவது பூக்கள் பூத்து முடிந்த கொப்புகள் அதிகமாக காணப்பட்டுச்சு, அதில் துளிர்கள் எதுவும் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு பூக்கக்கூடிய சீசனில் பூக்கள் குறைவாக உற்பத்தி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மெத்தடு தான். இந்த மாதிரி முறையில் நம்ம செடியை வளர்க்கும்போது கொடி வளர்ச்சியை குறைத்து பூக்கள் உற்பத்தியை கூட்டலாம். அதுவும் சாதாரணமாக பூக்கள் பூக்காத காலத்தில் இல்லை, நாம் சொல்கிறது வந்து பூக்கள் பூக்கக்கூடிய காலத்தில். இப்போ இந்த பிச்சிப்பூ செடியோட பூக்கும் காலம் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் டு மார்ச், அதுவும் இந்த அக்டோபர்லேருந்து மார்ச் வரையிலான 6 மாத காலகட்டத்தில் அதிகமான அளவு பூக்கள் பூக்கக்கூடிய மாதங்கள்னு பார்த்தா நடுவில் இருக்கக்கூடிய 4 மாதங்கள் தான். நவம்பர் டு பிப்ரவரி இதில் தான் அதிகமான பூக்கள் பூக்கும். மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் தான் பிச்சிப்பூ செடியில் உச்சபட்சமான பூக்கள் வந்து பூக்கும். ஸோ அதற்கு பிறகு பூக்கள் தோய்வு நிலை அடைந்து வெயில் காலம் வந்ததுக்கு பிறகு பூக்கள் வந்து முழுமையாக பூக்கிறன்னு இருக்காது. அது வந்து அன்சீசனல் ஃப்ளவரிங். அண்ட் அதுக்கு நம்ம தனியாக கல்ட்டாரோ இல்லைனா சமத்கரோ இந்த மாதிரியான பீச்சர் பயன்படுத்தினா மட்டும்தான் அது வந்து பூக்கள் கொண்டு வர முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம செடியை கவாத்து செஞ்சு விடாத நிலையில் பூக்கள் வந்து ஒரு 20 to 30% இந்த பீக் ஃப்ளவரிங் சீசனில் பூக்கிறதுக்கு பூக்கும். அதாவது உதாரணத்துக்கு நம்ம வந்து சிம்பிளாக சொல்கிறோம், அதாவது நவம்பர்லேருந்து பிப்ரவரிக்கு உண்டான காலகட்டத்தில் ஒரு பிச்சி செடியில் தினமும் ஒரு 100 பூ பூக்குது அப்படின்னா, இதுவே அந்த செடியை கவாத்து செஞ்சிடாத நிலையில் மார்ச் மாதத்துக்கு பிறகு வெயில் காலத்திலேருந்து அடுத்த அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் தினமும் ஒரு 20 அப்படிங்கிற அளவில் அந்த செடி பூக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கலாம். 20லேருந்து 30 பூ அப்படிங்கிற அளவில். இது வந்து நம்ம சொல்லியிருக்கிறது 100 பூ உதாரணமாக வச்சு சொல்லியிருந்திருக்கோம். இதுவே 500 பூ 1000 பூ இந்த மாதிரி ஒரு செடி முயற்சியடைந்த செடிகளில் அதிகமாக பூக்கள் பறிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதிலிருந்து சரியாக 20லேருந்து 30% பூக்கள் வந்து
வெயில் காலங்களில் பூக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சொல்லியிருக்கக்கூடியதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மழைக்காலங்கள்லேயும் பனிக்காலங்கள்லேயும் பூக்கள் பூக்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக தான் பூக்கணும். அதிகமாக பூக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக தான் பூக்கும். ஸோ இந்த டைமில் செடிக்கு தேவையான சூரிய ஒளி சரிவர கிடச்சிக்கிட்டு இருந்தோம். செடிக்கு தேவையான தண்ணீர் சரிவர கிடைச்சோம். செடிக்கு போதுமான அளவு உரச்சத்து மண்ணில் இருந்தோம். மேற்புறம் எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ புழு தாக்குதலோ ஏற்படாமல் இருந்தோம். தாவரநிலை வளர்ச்சி மட்டுமே தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு, அதாவது பூக்க வேண்டிய சீசனில் தாவரநிலை வளர்ச்சி வந்து ரொம்பவே தீவிரமாக அடையாது. பிச்சி செடியில் இயற்கையாகவே தாவரநிலை வளர்ச்சி தீவிரமடையுது அப்படின்னா அது வந்து பூக்காத காலத்தில் தீவிரமடையும். அதுவே பூக்கிற காலத்தில் தீவிரமடையுது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஓய்ந்த கொப்புகள், பூக்கள் பூத்து முடிந்து காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஓய்ந்த கொப்புகள் வந்து அதிக அளவு செடியில் காணப்படுது அப்படின்னா அந்த டைமில் துளிர்க்கக்கூடிய அடுத்த தாவரநிலை வளர்ச்சிக்கான கொப்புகளில் திருப்பி அந்த தாவரநிலை வளர்ச்சி ஒரு டைமுக்குள்ளே முடிவடைந்து பூக்கள் எடுக்காமல் அதுக்கு மாற்றாக அந்த தாவரநிலை வளர்ச்சி ரொம்பவே தீவிரமடைந்து கொடி வளர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடி வீசுறது வந்து பிச்சி செடியில் எவ்வளோ நாட்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று நம்ம இந்த மாதிரி காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஓய்ந்த கொப்புகளை அகற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா துளிர்ச்சி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கொடிகளுமே செடிக்கு மேற்புறம் முழுவதுமாக ஒரு புது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஆரம்பித்தது மாதிரி செடி ஃபுல்லாகவே கொடிகள் வீசிய பிறகு தான் திருப்பி ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த கொடிகள்லேருந்து துளிர்க்கக்கூடிய கொப்புகள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஓய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கொப்புகள் அகற்றப்படாமல் அதிக தாவரநிலை வளர்ச்சி தீவிரப்பட்டுக்கிட்டு பூக்கக்கூடிய காலத்தில் பூக்கள் குறைவாக பூத்துக்கிட்டு பூக்களோட எண்ணிக்கை நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய செடிகளில் நம்ம எந்த ஒரு உரமோ இல்லைனா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸோ பயன்படுத்தாமல் எப்படி இயற்கையாக சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஓய்ந்த கொப்புகளை வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே செடி முழுவதுமாகவே அகற்றணும். அப்படி அகற்றிய பிறகு நம்ம துளிர்த்து வளர்ந்து இருக்கக்கூடிய எல்லா கொடிகளோட கொண்டைகளையுமே கிள்ளணும். எவ்வளோ தூரம் கொடிகள் வந்து வீசியிருக்கோ அந்த எல்லா கொடிகளோட கொண்டைகளை கிள்றது மூலிமா செடிக்கு அடுத்த தாவரநிலை வளர்ச்சி வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷராக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆரம்பிக்கக்கூடிய தாவரநிலை வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம காய்ந்த நிலையில் இருந்த கொப்புகளை உடைத்த கொப்புகள்லேருந்து புதிய துளிர்கள் துளிர்விக்கும். அதே நேரத்தில் கொடியில் கொண்டையை கிள்ளின இடத்துல இருந்து, அதாவது கிள்ளினதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கிளைகள்லையுமே புதிய துளிர்கள் துளிர்விக்கும். ஸோ இந்த ரெண்டுமே அட் அ டைமில் நடக்கும்போது அந்த தாவரநிலை வளர்ச்சி சீராக முடிவடைந்து அதற்கு பிறகு புதிய பூஞ்சொற்று வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பூஞ்சொற்றில் பூக்கக்கூடிய காலத்தில் எவ்வளோ பூக்கள் அதிகபட்சமாக பூக்குமோ அந்த அளவுக்கு பூக்கள் வந்து உற்பத்தி செய்யும். ஸோ நம்ம சொல்லியிருக்கக்கூடியது ஏற்கனவே சொன்ன மாதிரி பூக்கக்கூடிய சீசனில் பூக்கள் குறைவாக பூத்து காய்ந்த நிலையில் கொப்புகள் காணப்பட்டு கொடிகள் வீசி காணப்பட்டுச்சுன்னா அந்த செடிக்கு வந்து பொருந்தும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா நீங்கள் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுற மூலிமா இந்த மாதிரி பூச்செடி சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் இல்லைனா விவசாயம் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும். ஸோ அப்படி காட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடியது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.